வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 1ஆம் தேதி அக்டோபர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா 25,452, அதாவது நம்மளோட 3வது சப்போர்ட் லெவலுக்கும் கீழேயே நமக்கு ஓப்பன் ஆனது. ஓப்பன் ஆகி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3வது சப்போர்ட் லெவலில் நமக்கு பிரேக் அவுட் பண்ணிச்சு. பிரேக் அவுட் பண்ணி 2வது சப்போர்ட் லெவல் வரைக்கும் போய் நமக்கு திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகி பார்த்தீங்கன்னா கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால் நம்ம அடுத்த 30வது நிமிஷ கேண்டில் வச்சு நம்ம S4, S5, S6 கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட லைன்ஸ் தான் இந்த ப்ளூ கலர் லைன்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா S5ஐயும் பிரேக் அவுட், S4ஐயும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, S5ஐயும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. S7ல் நமக்கு 25,250 க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்குது 1 டே சார்ட்டு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கரெக்ஷன் கொடுத்துருக்கு. அதாவது நேற்றும் கிட்டத்தட்ட 500 பாயிண்ட்டுகள் நமக்கு நெகட்டிவ்ல மூவ் ஆயிருந்தது. இந்த கரெக்ஷன் ஏற்கனவே வந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எலெக்ஷன் சமயத்தில் வந்திருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நமக்கு இங்கே ஒரு கரெக்ஷன் இருக்குது. அடுத்தது சைட்வேஸில் மூவ் ஆகிட்டு ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இது நமக்கு மார்க்கெட்டுக்கு புதுசு கிடையாது. இந்த மாதிரி கரெக்ஷன் கொடுக்கறது, சைட்வேஸில் மூவ் ஆகுறதும் மேலே போகிறதும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதை தொடர்ந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். இனிமேலும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சைட்வேல மூவ் ஆகுதா இல்லை இன்னும் கீழே இறங்குதா அப்படின்னு நம்ம எப்போ டவுன் ட்ரெண்டை முடிவு பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணு, அதாவது 24,500 பிரேக் அவுட் பண்ணி நிஃப்டி கீழே இறங்கினா மட்டும்தான் மார்க்கெட்டில் டவுன் ட்ரெண்ட் ஆரம்பமாகிருக்கு அப்படிங்கிறதால நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்குது 4 ஹவர் சார்ட்டு. முதல் பாதியில் பார்த்தீங்கன்னா ஹை லெவல் 25,639 இருக்குது, லோ லெவல் 25,344. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஹை லெவல் 25,351 இருக்குது, லோ லெவல் 25,230 இருக்குது. அதாவது முதல் பாதி நெகட்டிவ்ல இருந்தாலும் அடுத்த பாதி இன்னும் நெகட்டிவாகவே தான், நமக்கு நாள் பூராமே நெகட்டிவ்ல தான் மூவ் ஆயிருக்கு. இன்னொன்று, நம்ம 24,500 லெவலை நம்ம ஒரு கான்ஸ்டன்டான சப்போர்ட் லெவலை நம்ம டவுன் ட்ரெண்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த லெவலில் நமக்கு எங்கே வேணாலும் பிரேக் அவுட் ஆகி திரும்பவும் பவுன்ஸ் பேக் ஆகி திரும்ப மார்க்கெட் மேலே போகிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த கரெக்ஷன் சமயத்தில் சைட்வேஸில் மூவ் ஆகும்போது ரொம்ப கவனமாக நம்ம இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸை வச்சு ட்ரேடிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.